நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன். இப்போ இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி நண்பா. இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காவா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கலங்கள் இது. இந்த கலங்களில் வந்து மீன் வந்து அந்த வழியில் போகாமல் இருக்கிறதுக்காக, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலை, தடுப்பு வலை அடித்து அந்த மீனெல்லாம் வந்து வெளியே போகாத அளவுக்கு நம்ம வந்து எப்பவுமே 2 பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணினே இருக்கணும். அதாவது அங்கே அந்த மீனை வந்து தொத்தினே இருக்கணும். இல்லைன்னா மீன் வந்து எகிரி எகிரி அது வந்து இடிக்க ஆரம்பிச்சுதுன்னா, அங்கே நட்டு இருக்கிற கட்டைங்க அதெல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்பப்போ இறங்கி இறங்கி தொத்தினே இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி தடுப்பு போட்டு அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த மீனெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கன்னி வலையில் பிடிச்சது தான் இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா, மணி வலையிலையோ அந்தமாரி பிடிச்சது கிடையாது. எல்லாமே கன்னி வலை சொல்லுவாங்க. ஓகேங்களா, கன்னி வலைலாம் இந்த வலை நம்ம நீட்டாக விட்டுட்டு சாயந்தரம் விட்டுட்டு காலையில் நம்ம வந்து பார்த்து மீன் எடுப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி வலையில் விட்டு மீன் பிடிச்சது தான் இந்த மீன் எல்லாமே. ஓகேங்களா, ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்த மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ, 8 கிலோ அந்த மாதிரி சைஸ் மீன். ஆமாம், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து எல்லாமே தெரியும். அந்த சைஸ் மீனெல்லாம் வந்து பிடிச்சிருப்போம். பெரிய பெரிய மீனெல்லாம் கூட பிடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரூப்சந்துன்னுவாங்க. எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூப்சந்துன்னுவாங்க. இப்போ இது கொட்டுறாங்க தெரியுங்களா, இந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிருகல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிருகல் தான் அதிகமாக இருக்குது. அந்த நீட்டாக இருக்குது தெரியுங்களா, அது வந்து மிருகல். இது மேலேயே இருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா. ஆமாம், கட்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, குழம்புக்காக இருக்கட்டும் இல்லை வறுக்கிறதுக்காக இருக்கட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஆமாம், எல்லா மீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும். ஆனால் கட்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக கேக்கு மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பாருங்கள் அந்த பேங்க்லெஸ் இருக்குது. அந்த பேங்க்லெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடி வயிறு ரொம்ப மெலிசாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனோட பேங்க்லெஸ்ஸு கறி செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உடு வலையில் விட்டு பிடிச்ச மீன் தான் இது எல்லாமே. இந்த வலையோட சைஸ் வந்து பார்த்திங்க வச்சிங்களா, 150, 160, 180, 2-3 அந்த வலையோட சைஸு. நரம்போடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3ல் வரும். வலையோட அந்த கண்ணோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150, 160, 170, 180 இந்த மாதிரி சைஸில் மாட்டுற மீன் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாலே. ஆமாம், ஒரு ஜிலேபியும் வந்து பார்த்தீங்கனாலே 3/4 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஜிலேபி, பைலட் ஜிலேபி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலே. நீங்களும் அந்த மாதிரி வலை உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் என் நம்பர் தரேன் நான். என் நம்பர் கால் பண்ணி நீங்களும் இந்த மீன் பிடிக்கிறதுக்கான வலையை நீங்களும் கேட்டு வாங்கிக்க நண்பா. ஆமாம், 1 கிலோ வலை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2300 வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கயிறு வரும் நண்பா. அந்த வெள்ளை கயிறு போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். காட்டன் பாலிஷ் 2 கலந்த மாதிரி இருக்கும். ஆமாம், கயிறு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஈயம் போட்டும் போகணும் அப்படின்னாலும் ஈயம் போட்டு வாங்கிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா தக்கை ஒட்டுவோம். ஆமாம், கட்ட மாட்டோம், தக்கை வந்து ஒட்டுவோம். ஒட்டி நம்ம கயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸான கயிறு தான் போட்டு தருவோம். ஏன்னா எதனால் நம்ம திக்னஸான கயிறு போடுறோன்னா அந்த வலை வந்து சிக்காகக்கூடாது, அடிக்கடிக்கு வந்து சிக்காகக்கூடாது. இப்போ நம்ம வலை விடுறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் விடுவோம். நம்ம கொஞ்சம் நைஸ் கயிறு போட்டால் கூட சரி, முள்ளில் போய் மாட்டினா கூட ரொம்ப நமக்கு அது தொந்தரவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து நம்ம மோட்டா கயிறு தான் போடுவோம். அதேமாதிரி நம்ம வலை எடுத்து விடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் கயிறு வந்து பார்த்திங்கன்னா. கயிறு ஃபுல்லாமே மேல் கயிறு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாகவே இருக்கும். நம்ம பையிலேருந்து எடுத்து விடும்போது கூட சரி. ஆமாம், அதனால தான் நம்ம கயிறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மோட்டா கயிறு போடுவோம். டெம்பராக இருக்கிற மாதிரி போடுவோம் கயிறு வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி போட மாட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பேங்க்லெஸ் பாருங்கள். இந்த பேங்க்லெஸோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3.5 கிலோ 4 கிலோ கிட்ட வரும்போது அவ்வளோ பெருசு இருக்குது அந்த பேங்க்லெஸோட வெயிட்டு. பாருங்கள், இந்த கட்லாவோட வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,200 நினைக்கிறேன் கட்லாவோடைய வெயிட்டு. பாருங்கள், இந்த பாரு நண்பா, இந்த மாதிரி வலை தான் இதுதான் வந்து கன்னி வலைன்னுவோம். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ பெரிய புட்லா ஒன்று வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி பார்த்தாலும் இந்த புட்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5-4 கிலோ வரும் நண்பா இந்த புட்லா. இது பேர் தான் புட்லா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சிறு பெறாலாக இருக்கும். அதாவது அந்த செதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும் மீன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது முள் இருக்கும். ஆனால் பெருசாகிடுச்சுன்னா முள் வந்து இருக்காது. ஆமாம், அந்த அளவுக்கு முள் வந்து இருக்காது. சின்னதாக இருக்கும்போது சாப்பிடும்போது தான் கொஞ்சம் முள்ளாக இருக்கும். ஆனால் பெருசாக இருக்கும்போது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முள் இருக்காது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பில்லுகண்டை. அதே இடத்துல வீடியோ எடுத்தது தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா பில்லுகண்டை இது. ஆமாம், இந்த பில்லுகண்டையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தோம்னா ஒரு 6 கிலோ 7 கிலோ அதுமாரி வரும் இந்த பில்லுகண்டையோட வெயிட்டு வந்து பார்த்திங்கனாலே. ஆமாம்,
இந்தமாதிரி மனாவரே மேய்ஞ்சிருந்தது. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்ததுனால அது ஒரு 4 5 தான் வந்து நிற்குது. ஆமாம், நிறைய வந்து மேய்ஞ்சிருந்துங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன். இப்போ அந்தமாரி நம்ம பரிசலில் போயிட்டு வலையை விட்டு மீன் பிடிப்போம். மீன் பிடிச்சி அந்த ஓனருக்கு வந்து எடுத்துன்னு வந்து நம்ம அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா எடை போட்டு கிலோவுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருவோம். ஆமாம், அவர் ஓனர் வந்து எடுத்துப்பார் அந்த மீனை வந்து பார்த்திங்கனாங்களே. ஆமாம், இதுமாதிரி ஒரு 10 15 பேர் இருப்பாங்க. 10 15 பேரில் யார் பிடிச்சாலுமே எடுத்துன்னு வந்து எடை போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி வரும். ஒரு கிலோ மீன் பிடிச்சி கொடுத்தோம்னாக்கா. உங்களுக்கும் எதனா ஏரியில் மீன் பிடிக்கணும் அப்படின்னாக்கா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து உங்களுக்கு வந்து மீன் பிடிச்சி தருவோம் இதுமாதிரி. இப்போ இந்த மீன் பாருங்கள், இது வந்து ஒரு அண்ணன் பிடிச்சின்னு வந்த மீன். இது ஒருத்தராக கொட்டும் போதும் பார்த்திங்கன்னா அது அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கணக்கு பண்ணினே இருப்பாங்க. ஒருத்தரம் கொட்டும் போது அது கணக்கு பண்ணினே இருப்பாங்க. ஆமாம், இவங்களுக்கு வந்து இவ்வளோ மீன், அவங்களுக்கு வந்து இவ்வளோ மீன் அப்படி சொல்லி கணக்கு போட்டு எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்க. மொத்த பேர் மீனாக ஒரே பாக்ஸில் தான் போடுவாங்க. அப்படி பாருங்க, மிருகலா, ரோகு இந்த மாதிரி மீன் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வரதே வந்து பார்த்திங்கன்னா ரோகு தான் வரும். ரோகு மிருகலா தான் வருமே. ஆமாம், கட்டலாமல் கம்மியாக இருக்கும், பில்லு கண்டியும் கம்மியாக இருக்கும். ரோகு மீன் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள். ஆமாம், இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் முள் இருக்கும். வலை வந்து அந்தளவுக்கு வந்து ஹைட்டு வந்து போட மாட்டோம். வலையை வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக தான் போடுவோம். ஒரு 10 அடி ஹைட்டு அந்த மாதிரி தான் போடுவோம். ஆமாம், எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள் தான் இருக்குமே. எப்பவுமே முள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும் மீன் வந்து பார்த்திங்கன்னா. ஆமாம், சூப்பராக இருக்கும் மீன், நல்லா வளர்ந்துருக்கும் மீன். பாருங்கள், எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கட்லா, கொஞ்சம் சின்ன சைஸு கட்லா. எல்லாமே 2 கிலோ அந்த மாதிரி வர கட்டலாங்க இதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள், 84 கிலோ 85 கிலோ இருக்குது. தொண்ணூறு கிலோங்க மொத்தம் வந்து 89 கிலோ இல்லை 90 கிலோ மொத்த மீனுமே வெயிட்டு. இது பாருங்கள் எப்படி மேயுது பாருங்கள். இது எல்லாமே சின்ன மீன் இல்லை, எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க, எல்லாமே கண்ட மீனுங்க. ரோகு, கட்லா இது 2 தான் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மேயுது. ஆமாம், இது பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ சைஸு கட்லா ஒன்று. இந்த கட்லா இருக்குங்க, ஒரு 6 கிலோ கிட்டே இருக்கும் அந்த கட்லாவே பார்த்ததுன்னா. 6 கிலோ 7 கிலோ கிட்டே இருக்கும் அந்த கட்லாவே. என்ன சைஸ் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸே பெரிய பாக்ஸு, அந்த பெரிய பாக்ஸு யூக்குளுக்கு அந்த கட்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோ சைஸில் இருக்குது அந்த கட்லா. அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறதுன்னு. ஆமாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல. அதேமாதிரி வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி மணி வலை, விசிறி வலை இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம். உங்களுக்கு இதில் எந்த வலை வேணும்னாலும் நமக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க நண்பா. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.